Good morning, students. Today we are going to see poem 2, Confessions of a Born Spectator, written by Ogden Nash. Already I have completed this poem. Totally this poem has 6 stanzas. All the 6 stanzas we have completed. You all know very well, isn't it? எல்லாத்துக்குமே தெரியும் poem 2, Confessions of a Born Spectator அப்படிங்கிற இந்த போயம் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தென் வாட் அபவுட் திஸ் வீடியோ சார், நம்ம தான் போயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, தென் ஒய் அகெயின் த சேம் போயம் நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். த பிகினிங் ஆஃப் த வீடியோ இட் செல்ஃப் ஐ ஹவ் டோல்ட் யூ இன் திஸ் போயம் கொஷின் ஆன்சர் அண்ட் இஆர்சி ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த லாஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன், கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம செய்ய போகிறோம். கொஷின் ஆன்சர் அப்படின்னாவே உங்களுக்கு வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் மெத்தட்ஸ் நான் சொல்லிடுறேன். இன்னொரு புக் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸ் கொஷின் ஆன்சர், fill in the blanks question answers. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஒர்க் என்ன பண்ணும், யூ ஹாவ் டு எவாலுவேட் யுவர் செல்ஃப், அந்த பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த போயம்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னா, அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ், இஆர்சி அண்ட் பேராகிராஃப். ஸோ இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு கேட்க போகிறாங்க. இதில் பேராகிராஃப் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், ஏன்னா பேராகிராஃப் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ் மட்டும் இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதே போல் இஆர்சியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்ரிஷியேஷன் கொஸ்டினில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ரிஷியேஷன் கொஷின்ஸில் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் வருமா சார், வேறு எங்கேருந்து கொஷின்ஸ் வராதா அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே ரைஸ் ஆகிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த புக் என்ன பண்ணும், கொஷின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த லைன்ஸ்லேருந்து நமக்கு என்ன ஆகும், 36 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 36 லைன்ஸில் எந்த லைன் கொடுத்து வராலும் என்ன பண்ணலாம், அப்ரிஷியேஷனும் கேட்கலாம், இஆர்சியும் கேட்கலாம். அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், போயமை லைன் பை லைனாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி லைன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், தென் ஒன்லி யூ கேன் ஆன்சர் த அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ். வித்தவுட் நோயிங் த லைன்ஸ் மீனிங் யூ கான்ட் ரைட் த ஆன்சர். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸும் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின் 4ல் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின் 4 பார்த்தீங்கன்னா, ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ இன் அ சென்டென்ஸ் ஆர் 2. அப்போது அந்த லைன்ஸ், ரீட் த கிவன் லைன்ஸ் கொடுத்துக்கிற அந்த பொய்டிக் லைன்ஸ் படிக்கணும். அந்த லைன்ஸ்க்கு கீழே கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இந்த சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ்லேயோ அல்லது ஒரு 2 சென்டென்ஸில் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, என்ன சென்டென்ஸ் சார் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஏ, இதில் தர ஏபிசிடி அப்படின்னா 4 சென்டென்சஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மையர் அத்லெட்ஸ் ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் ஹையர் அப்படின்னு பார்த்தோம். இந்த லைன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நான் டீச் பண்ணியிருக்கேன், ட்வைஸ் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஆர் யூ ரிமெம்பர் திஸ்? கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் ஆல் மை ஹார்ட், ஆல் மை ஹார்ட்னா ஹோல் ஹார்ட்டட், நிறைய ஹார்ட்ஸ் கிடையாது, ஹோல் ஹார்ட்டடாக முழு மனதோடு என்ன பண்ணுறேன், ஐ டூ அட்மையர் த அத்லெட்ஸ். ஸோ அத்லெட்ஸ் என்ன பண்ணுறேன், அட்மையர் பண்ணுறேன். சரிங்களா? எப்படிப்பட்ட அத்லெட்ஸ், ஹூ ஸ்வெட் ஃபார் ஃபன், ஃபன் ஒரு வேடிக்கை விளையாடக்கூடிய அத்லெட்டாக இருந்தாலும் சரி, ஆர் ஹையர் மணி பர்பஸ்க்காக காசு கட்டி விளையாடக்கூடிய
அத்லட்ஸாக இருந்தாலும் சரி, கூவர் இட் இஸ், யாராக இருந்தாலும் சரி, ஐ டு அட்மையர் மைசெல்ஃப் இன் ஹோல் ஹார்ட்டட்லி அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தோம். ஸோ அந்த லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த மாதிரி கொஷின் சார் கேட்டிருப்பாங்கன்னா உங்கள் புக்கிலேயே பார்த்தா தெரியும். இந்த கொஷின் பாருங்கள். Whom does the poet admire? First question. Whom does the poet admire? Second question. For what reason do the athletes sweat? There are two kinds of questions கேட்டிருக்காங்க in that particular two lines இருந்து. அப்போ ஃபஸ்ட் கொஷின் whom does the poet admire அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரை அட்மையர் பண்ணுறா? அப்போ நீங்கள் கொஷின்ஸு ஆன்சர் பார்க்காம உங்களுக்கு சொல்ல முடியும். whom does the poet admire? யாரை பார்த்து poet admire ஆனார் அப்படிங்கிறது சிங்கிள் வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? யாரை பார்த்து? த அத்லெட்ஸ் அப்படிங்கிறதான். ரெண்டாவது கொஷின். ஃபார் வாட் ரீசன் டூ த அத்லெட்ஸ் ஸ்வெட்? என்ன பர்பஸ்னால அத்லெட்ஸ்க்கு ஸ்வெட் ஆகுது? தே ஆர் பிளேயிங். ஸோ பிளேயிங் பர்பஸ்னால என்னது ஸ்வெட் ஆகுது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இங்கே கீழே ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொஷின்ஸ் பாருங்கள். whom does the poet admire? கொஸ்டின் இதான் ஃபஸ்ட் கொஷின். அதுக்கு ஆன்சர் த poet admires the athletes who play games. The poet admires the athletes who play games. அப்போது poet யாரை பார்த்து அட்மையர் ஆகிறாரு? அத்லெட்ஸ். நீங்கள் ஒரு சிங்கிள் வேர்டில் அத்லெட்ஸ்னு எழுதினாவே போதும். என்னது 1 மார்க் கொஷின் தான். 1 மார்க் உங்களுக்கு கேட்டு ஒரு ஈச் கொஷின்ஸ்க்கும் 1 மார்க் உங்களுக்கு 1 மார்க் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கிராண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஃபார் வாட் ரீசன்ஸ் டு த அத்லெட்ஸ் ஸ்வெட்? என்ன ரீசனுக்காக? த அத்லெட்ஸ் ப்ளே அண்ட் ஸ்வெட் ஃபார் ஃபன் ஆர் மணி. இப்போ அத்லெட்ஸ் எதனால் ஸ்வெட் ஆகுது? ப்ளே பண்ணுறாங்க, அதனால் ஸ்வெட் ஆகுது. ஸோ எதுக்காக விளையாடுறாங்க? ஃபார் ஃபன், ஜாலிக்காகவோ ஆர் மணி பர்பஸ்க்காகவோ. இல்லைங்களா? அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹையர்னு பார்த்தோம். ஹையர்னு என்ன அர்த்தம்? காசுக்காக, மணி பர்பஸ்க்காக விளையாடணும். ஸோ தெர் ஆர் 2 ரீசன்ஸ். ஒன் ஃபார் ஃபன், அனதர் ரீசன் ஃபார் மணி. அதுதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஒரு 1 சென்டென்ஸ் ஆர் சிங்கிள் வேர்டில் ஆன்சர் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கொஷின். பி. கொஷின் பி பாருங்கள். வெல், ego it might be pleased enough, but jealous athletes play so rough. அப்போது நம்ம பார்த்தோம், லாஸ்ட்டாக பார்க்கும்போது தேர்ட் ஸ்டான்ஸில் பார்த்துருப்போம். அதாவது பிளேயர்ஸ் ரொம்ப ரஃப்பாக கேம் விளையாடும் போது போய்ட்டுடைய மைண்டு என்ன ஆகலாம், தன்னுடைய பொசிஷன் என்ன பண்ணலாம், ஸ்வே பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் ஆகும், மனசு வந்து மாறும்னு பார்த்தோம். ஏன்? அவருடைய ஈகோ என்ன பண்ணும், கண்டிப்பாக மாற்ற வைக்கணும் பார்த்தோம். அப்போ அதான் அவர் சொல்கிறார் இந்த லைனில். வெல், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், நல்லது தான். ஈகோ இட் மைட் பி ப்ளீஸ்ட் இனஃப். ஸோ ஈகோலாம் ப்ளீஸ் பண்ணுறது கரெக்டு தான். ஆனால் பட் ஜெலஸ் அத்லெட்ஸ் ப்ளே ஸோ ரஃப். ஜெலஸ் அத்லெட்ஸ்னால் எந்தூசியாஸ்டிக் அத்லெட்ஸ், தான் வெற்றி பெறணும், தனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரஃப்பாக விளையாடக்கூடிய அத்லெட்ஸ் எப்படி ரொம்ப எந்தூசியாஸ்டாக ரொம்ப ரஃப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண முடியாது, என்னுடைய ஈகோ சொல்லக்கூடிய அந்த பேச்சரை என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வரார். இங்கே 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் அந்த பர்டிகுலர் 2 லைன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே ஆன்சர் தேடவே தேவையில்லை. அந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்கும், அங்கேயே இருக்கும். வாட் ப்ளீசஸ் த ஈகோ? ஈகோ வந்து என்ன, யார் ப்ளீஸ் பண்ணான்னு கேட்குறாங்க. ஈகோ வந்து ப்ளீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? வாட் ப்ளீஸ், எது ஈகோவை ப்ளீஸ் பண்ணது? அப்போ எது? அந்த அத்லெட்ஸ் விளையாடக்கூடிய அந்த ரஃப் கேம் தான் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஈகோ வந்து என்ன பண்ணுது, ப்ளீஸ் பண்ணுது. வாட் ஆர் அத்லெட்ஸ் ஆஃபன்ஸ் ரஃப் டியூரிங் பிளே? சாரி, ஒய் ஆர் அத்லெட்ஸ் ஆஃபன் ரஃப் டியூரிங் பிளே? ஏன் அத்லெட்ஸ் வந்து ஆஃபன் எப்போயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்கடி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரஃப்பாக விளையாடுறாங்க. கேம்ஸ் விளையாடும்போது டூரிங் த கேம்ஸ் டைமில் ஏன் ரொம்ப ரொம்ப ஹார்டாக விளையாட, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நான் கொடுத்துருக்கேங்க பாருங்கள். கொஷின் நம்பர்
ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ப்ளீசஸ் த ஈகோ தான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஆன்சர் பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் பிக்காக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் சிங்கிள் ஆன்சர் பண்ணால் கூட போதும். when players outsmart their opponents and crack their vertebrae and spine, the ego pleased. நம்ம பார்த்தோம், நான் நடத்தும் போதே அது தேர்ட் ஸ்டான்ஸில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போது பிளேயர்ஸ் என்ன பண்ணுறோம், அவுட் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தன்னோட அந்த ஆப்போனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு வெட்பிரேனால் கிராக் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும் என்ன பண்ணலாம், ஈகோ வந்து ப்ளீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம், நம்ம தேர்ட் ஸ்டான்ஸில் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் 2க்கான ஆன்சர் பாருங்கள். Why are the athletes often rough during play? கேம் விளையாடும்போது ஏன் வந்து அத்லெட்ஸ் வந்து அடிக்கடி ரஃப்பாக விளையாட என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எந்தூசியாஸ்டிக் அத்லெட்ஸ். ஸோ ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க அத்லெட்ஸ், அதான் ஜெலஸ் அத்லெட்ஸ்ன்னு பார்த்தோம். இன் எ பிட் டு இம்ப்ரெஸ் அம்பையர்ஸ் அண்ட் த ஸ்பெக்டேட்டர்ஸ் பிளே ரஃப்லி. அப்போ அம்பையரையும் ஸ்பெக்டேட்டரும் என்ன பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும் இல்லைங்களா? ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஆக்டர்ஸ் அண்ட் பிளேயர்ஸுடைய ஒர்க்கு. அப்போ அந்த பர்பஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ரஃப்பாக விளையாடுறாங்க. இன்னொரு பிசைட் அது மட்டும் இல்லை, தே ஹாவ் நோ ஃபீலிங் ஃபார் their opponents இன் த ரிங் ஆர் பிளே கிரவுண்ட். அப்போது அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், அந்த ரிங்கில் அந்த பிளே கிரவுண்டு போனதுக்கப்புறம் அந்த ஆப்பனண்ட் தன்னுடைய எதிரில் இருக்கக்கூடிய அந்த எதிர் டீம் மெம்பரை என்ன பண்ணுறதில்ல, இவங்க வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறதில்ல, கன்சிடர் பண்ணுறது. இதுதான் ரொம்ப 2 ரீசன்ஸ். ஒன்று, ஸ்பெக்டேட்டர் அண்ட் அம்பையர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணும். அனதர் சே தே ஆர் நாட் கன்சிடர் ஆப்பனண்ட்ஸ் ஃபீலிங்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 2 மெயின் ரீசன்ஸ் டு ப்ளே ரஃப் இல்லைங்களா? ஸோ கேம் ரொம்ப ரஃப்பாக விளையாடுறதுக்கு இதுதான் இந்த 2 ரீசனாக நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். When official demands, is there a doctor in the stands? ஸோ நம்ம பார்த்துருப்போம், இந்த பிளேஸ் ரொம்ப ரஃப்பாக கேம் விளையாடுறத பார்த்தோன்னே அந்த அஃபிஷியல் அந்த ரெஃப்ரி என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறவர் பார்த்து கொஸ்டின் கேட்குறாரு, இஸ் தேர் அ டாக்டர் இன் த ஸ்டாண்ட்ஸ்? இங்கே யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு கேட்குறாரு. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் ஆர் டாக்டர்ஸ் கால்ட் ஃப்ரம் ஸ்டாண்ட்ஸ் பை த ஸ்பான்சர்ஸ்? எதனால ஸ்பான்சர்ஸ் வந்து டாக்டரை கூப்பிட்டாங்க, என்ன காரணம்? செகண்ட் கொஸ்டின், ஒய் டஸ் த பொயட் மேக் சச் அன் அப்சர்வேஷன்? ஏன் வந்து பொயட் இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷனை மேக் பண்ணினார்? 2 கொஷின்ஸ். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள். ஒய் ஆர் டாக்டர்ஸ் கால்ட் ஃப்ரம் ஸ்டாண்ட்ஸ் பை த ஸ்பான்சர்ஸ்? ஃபஸ்ட் கொஷினில் the doctors are called from the stands by the sponsors to attend to a badly hurt and bleeding athlete. ஏன் அத்லெட்ஸ் வந்து டாக்டரை கால் பண்ணாங்கன்னா, எதுக்காக அம்பையர் எதுக்காக ரெஃப்ரி கூப்பிட்டாருன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பேடாக ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் ப்ளீடிங் அத்லெட், ஸோ சம்படிஸ்க்கு என்ன ஆகுது, பிளட் ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த காரணம் சிவியராக ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிளாக சொல்லலாம், த அத்லெட்ஸ் ஆர் ஹார்ட் பேட்லி அப்படின்னு கொடுத்தாவே போதும். அதுவே சிம்பிளாக ஒரு ஆன்சர் கொடுத்தாவே போதும். கொஷின் 2 பாருங்கள். வை டஸ் த பொயட் மேக் சச் அன் அப்சர்வேஷன்? ஏன் அந்த மாதிரி அப்சர்வேஷன் பார்த்தோன்னா, த பொயட் டஸ் நாட் விஷ் டு ஸ்வாப் பிளேஸ் வித் எய்தர் ஹீரோஸ் ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் ப்ரூட்டல் ஸ்போர்ட், ஸோ ஹி மேக்ஸ் திஸ் ரிமார்க். இப்போ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன், வாட் இஸ் த பொயட் மேக் சச் அன் அப்சர்வேஷன்? ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு அப்சர்வேஷன் எதுக்காக அவர் பார்த்தார் அப்படின்னா, ஸோ பொயட் என்ன பண்ணணும்னு நினைக்கல, தன்னுடைய பொசிஷனை வந்து என்ன பண்ணுவாங்களா, ஸ்வாப் பண்ணணும், மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு ஹீரோ மாதிரியோ அல்லது ஒரு ப்ரூட்டல் ஸ்போர்ட்ஸ் மாதிரியோ தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, மார்க் பண்ணி நமக்கு பிக்சரைசேஷன் பண்ணி காட்டியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின். when snap the knee and cracks the wrist. when snaps the knee
and cracks the wrist. This is poetic line. So இந்த கொஷின் பார்த்தா when snaps the knee and cracks the wrist. அப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஆப்பனண்ட் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு. அப்படி ஹிட் பண்ணும்போது நீ ஸ்னாப் ஆகுது, ரிஸ்ட்டு கிராக் ஆகுது. ஸோ இதுதான் அந்த பொய்டிக் லைன்ஸோட மீனிங். ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் லிட்டரரி டிவைஸ் இன் திஸ் லைன். ஸோ இப்போது ஐடென்டிஃபை இதில் நம்ம பொய்டிக் டிவைஸ், அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபரா, பர்சானிஃபிகேஷனா, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு நாங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ்லேயே கிளியராக ஈச் அண்ட் எவ்ரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றி தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஸோ இன் பர்டிகுலராக இங்கே என்ன நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், நான் அதை மட்டும் என்ன பண்ண போகிறேன், மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஸ்னாப்பு, கிராக், இட்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் ரெஃபர்ஸ் த சவுண்ட்ஸ், பட் லிட்ரல் மீனிங் இட் ஹேஸ் சம் ப்ரோக்கன் அப்படின்னு கிராக்னு உங்களுக்கு தெரியும். பட் அவுட் சைட் நம்ம இது என்ன பண்ணால் கிராக் ஆகும்போது கண்டிப்பாக கம்ஸ் சம் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் திஸ் இஸ் அ அனமடோஃபியா. சரிங்களா? ஸோ இது நம்ம எந்த சொல்லக்கூடிய ஆன்சர் என்னது, அனமடோஃபியா. ஆன்சர் என்ன, ஐடென்டிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் லிட்டரரி டிவைஸ் இன் திஸ் லைன். ஆன்சர் என்னது, அனமடோஃபியா இஸ் யூஸ்டு ஹியர். பிகாஸ் ஏன் அனமடோஃபியா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் திஸ் கிராக் அண்ட் தென் another word என்னது, snaps, these two words refers the sounds. So because of that here we use the figure of speech is anamorphia. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அப்போது நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் வரும்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். சரிங்களா? அப்போ வேறு என்னமும் வரலாம், வேறு கொஷின்ஸும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணுங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ ERC. ஸோ உங்கள் புக்கில் அந்த 5th அப்படியே 5ன்னு போட்டிருக்கக்கூடிய அந்த நம்பர் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் இன் அபவுட் 50 to 60 வேர்ட்ஸ் ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ERC எழுத போகிறோம். ஈனா என்ன சார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன், ஆர்னா ரெஃபரன்ஸ், சீனா கான்டெக்ஸ்ட். இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும் என்னங்கிறது உங்களுக்கு கீழே ஆன்சரை பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பொய்டிக் லைன்ஸ் இப்படி கீழே கொடுத்துருப்பாங்க. ஐ எம் ஜஸ்ட் கிளாட் ஆஸ் கிளாட் கேன் பி தட் ஐ எம் நாட் தெம் தட் தே ஆர் நாட் மீ. ஸோ இந்த பொய்டிக் லைன்ஸோட உங்களுக்கு மீனிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்ன சொல்கிறாரு, ஐ எம் ஜஸ்ட் கிளாட், சந்தோஷமாக இருக்கேன். எப்படி, ஆஸ் கிளாட் கேன் பி, எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ரீசன் தட் ஐ எம் நாட் தெம் தட் தே ஆர் நாட் மீ. ஸோ நான் எப்படி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை. தெம்னா அந்த பிளேயர்ஸ், அத்லெட்ஸ். ஸோ அந்த அத்லெட்ஸ் யாரை போல இல்லை, என்னை போல இல்லை. ஸோ அதனால் நான் எப்படி இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ இந்த லைனோட மீனிங் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷில் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் இந்த கொஷினை எப்படி எழுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு கைட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது இங்கே நான் கொடுத்துக்கிற மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ட்ரை டு காப்பி திஸ். எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பார்க்கும்போது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி சார்னா, ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இருக்கணும். ரெஃபரன்ஸில் என்ன சார் இருக்கணும் அப்படின்னா, கவனிங்க, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நேஷ். கண்டிப்பாக இந்த விஷயம் அப்படியே என்ன பண்ணியிருக்கணும், ரெஃபரன்ஸில் எழுதிருக்கணும். இந்த போயமிலிருந்து எந்த லைனு கொடுத்தாலுமே நீங்கள் எழுதக்கூடிய ரெஃபரன்ஸ் இது தான்.
இந்த 36 லைன்ஸில் எந்த லைன்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் ரெஃபரன்ஸ் என்ன தான் எழுதணும்? ஸோ இது தான் எழுதணும். தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர். அங்கே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கொடுக்கணும். ரிட்டன் பை ஆக்டன் நேஷ், இதுவும் கரெக்டாக நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்டில் என்ன சார் எழுதணும்னா, த poet wants to say that he is happy not to be an athlete. காமனாக இந்த 2 லைன்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு பொருள்னு சொல்கிறீங்களா, ஒரு சிங்கிள் லைனில் என்ன பண்ணும், சிம்பிளாக நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் என்ன பண்ணும், டீட்டெயிலாக சொல்லணும். அப்போ 36 லைன்ஸ்க்கும் நாங்கள் வந்து செப்பரேட்டாக படிக்கணுமா சார், அல்லது அட்லீஸ்ட் இந்த புக் பேக்காக நாங்கள் படிக்கிற இஆர்சி படித்தா போதுமான்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா போயமுக்கும் நாங்கள் பேராகிராஃப் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் அந்த பேராகிராஃபில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், இந்த 36 லைன்ஸும் வர மாதிரி மீனிங்ஸ் வர மாதிரி என்ன பண்ணியிருப்போம், நாங்கள் கொடுத்துருப்போம். அப்போது நீங்கள் அந்த பேராகிராஃப் வந்து கிளியராக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இஆர்சி அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இஆர்சி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். While admiring the talents of the athletes and sportsmen, the poet confesses that he is neither a sportsman nor an athlete. The poet is very glad to say that he is not an athlete and he will never become one. அப்போ அந்த லைன்ஸ் நம்ம என்னென்ன மீனிங் சொல்லணும் அதை தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நாங்கள் டைப் படிச்சிருக்கேன். புரிஞ்சுதுங்களா எப்படி நான் கொடுத்துருக்கேங்கிறது? ஸோ வேறு கலர் நம்ம மாற்றிருக்கலாம், பட் எனக்கு இது எப்படி செய்யணும்னு இன்னும் கொஞ்சம் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐ தாட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ என்னால் எல்லாம் செய்ய முடியுமோ அது உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் செல்லில் வந்து இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வைக்காமல், ஸோ இந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் வச்சு நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் கெட் அ பெட்டர் வியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு எழுதணும். இதே போல் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்க போகிறேன், எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறதில்ல. அடுத்த கொஷின் பாருங்கள். தே டு நாட் எவர் இன் தி டீலிங்ஸ் கன்சிடர் ஒன் அனதர்ஸ் ஃபீலிங்ஸ். இப்போ இந்த பிளேஸ் ரொம்ப ரஃப்பாக விளையாடும்போது போயிட்டு என்ன சொல்ல வராருன்னா, அதாவது ஒரு கேமுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த டீலிங்ஸ் தட் இஸ் ரூல்ஸ், ஸோ அதை என்ன பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே போல் ஆப்போனன்ட்ஸுடைய ஃபீலிங்ஸ் என்ன பண்ணுறதில்ல, அவங்க கன்சிடர் பண்ணுறதில்ல. தியர் மெயின் எய்ம் தே வாண்ட் டு வின் த கேம், தே வாண்ட் டு கெட் சக்ஸஸ் அப்படிங்கிறது அவங்க மெயின் எய்மாக இருக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு குறையாக பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. ஸோ இது நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். எப்படி, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பார்ன் ஸ்பெக்டேட்டர் ரிட்டன் பை ஆக்டன் நேஷ். நான் சொன்னேன், இந்த போயமிலிருந்து எந்த லைன்ஸ் கொடுத்து கேட்டாலும் யூ ஹாவ் டு ரைட் தி சேம் ஆன்சர். கான்டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இங்கே கான்டெக்ஸ்ட் பாருங்கள். த poet wants to convey that some players play rough game without minding the feelings of other opponent. feelings of othersனு கொடுத்துருப்பேன். others in the sense other opponents, யார் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்போனன்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன், அதர் பிளேயர்ஸ். சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, while admiring the talents of the athletes and sportsmen, the poet confessed that he is neither a sportsman nor an athlete. Most of the players play roughly. They do not consider the feelings of the opponents. They keep only success in their mind, so they are callous. ஸோ காலோஸ் அப்படின்னாலும் தே ஆர் பிளேயிங் ரஃப்லி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம மேலே லைன்ஸ்க்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோமோ அதே எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இஆர்சி எழுதணும். புரியுதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் இருக்கணும், அண்ட் தென் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணிடக்கூடாது, யூ ஷுட் நாட் ஃபர்கெட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Read the poem and complete the table with suitable rhyming words. நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ பிளாக்கில் இருக்கிறது எல்லாமே என்னது, நான் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம்.
அந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எழுதக்கூடிய இடம். உங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நான் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ என்டர், சென்டர் இது ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குங்களா. ஜாக்கி, ஹாக்கி. அட்மையர், ஹையர். போம்ப், ரோப். ஃபீட்ஸு, டீட்ஸ். ஸ்கோர், ஃப்ளோர். எண்டர், ஷெண்டர். ப்ளீஸ், தீஸ். ஃபிஸ்ட், ரிஸ்ட். டிமாண்ட்ஸ், ஸ்டாண்ட்ஸ். ரேடியம், ஸ்டேடியம். These are the rhyming words. So rhyming words தெரியுங்களா. ஸோ சேம் சவுண்ட்ஸு அந்த எண்ட் ஆஃப் த பொய்டிக் லைன்ஸில் ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து கொடுக்குது. தட் இஸ் கால்டு ரைமிங் வேர்ட்ஸ். சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்து நீங்கள் புக்கில் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, அண்டர்லைன் த alliterate வேர்ட்ஸ் in the following lines. alliteration உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. For this most modest basic, இது ஒரு லைன். நெக்ஸ்ட் லைன், they do not ever in their dealings. What is alliteration சார் அப்படின்னா, ஒரு லைனில் இருக்கக்கூடிய லெட்டர் வேர்ட்ஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு alliteration. சரிங்களா. ஸோ நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், த மோஸ்ட் மாடஸ்ட் ஃபஸ்ட் லெட்டர் எம்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அடுத்தது எம்எல் இருக்குது. நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் தென் டீலிங்ஸ். சரிங்களா. ஸோ இதுதான் அடுத்தது. ஃபைண்ட் அவுட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ரைம் ஸ்கீம் இப்போ நம்ம பார்ப்போம். ரைமிங் ஸ்கீம் தான் ரைம் ஸ்கீம்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒன் இன்ஃபேன்ட் க்ரோஸ் அப் அண்ட் பிகம்ஸ் அ ஜாக்கி. ஜாக்கி ஃபஸ்ட்டு இருக்குது, ஏன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அனதர் பிளேஸ் பேஸ்கெட் ஃபால் ஆர் ஹாக்கி. இப்போ ஜாக்கி, ஹாக்கி சேம் சவுண்ட் வந்துச்சுங்களா. அப்போ அதுவும் எங்கே தான், மறுபடியும் ஏ தான். ஏ. நெக்ஸ்ட், திஸ் ஒன் த ப்ரைஸ் ரிங் ஹேட்ஸ் டு என்டர். பின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது, that one becomes a tackle or center. Enter, center சேம் ரைமிங் வேர்ட்ஸ் தான் வருது. அப்போ மறுபடியும் பி. அப்போது ஏஏ பிபி. ரைமிங் ஸ்கீம் என்ன, இந்த லைன்ஸ் பொய்டிக் லைன்ஸ் ரைமிங் ஸ்கீம் என்னது, ஏஏ பிபி. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ரீகால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குவார்ட்டர்லையும் சரி பப்ளிக்லையும் இதே மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். போயம்லேருந்து என்ன வரும், அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், இஆர்சி, அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும், ரைமிங் ஸ்கீம்ஸ் இருக்கும், அதே போல் பேராகிராஃப் இருக்கும். பேராகிராஃப் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.